நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1552வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம மகாமேரு அசி சக்கரத்துக்கு பண்ணுறோம், நவாபரண பூஜையெல்லாம் பண்ணுறோம். இதில் வந்து விஆர் அண்டர் இம்ப்ரெஷன் ஜென்ரலாக வந்து இந்த பிந்து ஸ்தானத்தோடு நிறுத்திடுறோம். நம்ம இந்த மகாமேரில் பாருங்க, கோணங்களும் அந்த தாமரை தலங்களும் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் பண்ணுறா அப்படியா சமதளம் பேருன்றாத வந்து அந்த அடுக்கடுக்காக அந்த இது வந்து தளங்கள் வந்து தனியாக தெரியணும். இந்த விளக்கு கடையில் இருக்கிற மகாமேர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். தாமரை இதழ்கள் இப்படி தான் வரணும். இது வந்து நல்ல பூர்ண மகாமேரில் வந்து என்ன பண்ணியிருக்கா, கீழே வந்து கூர்மை படம் இருக்குது, அது மேலே யானைகள் இருக்குது, அது மேலே நாகங்கள் இருக்குது, அது மேலே மகாமேரு வச்சுருக்கா. இதே அது எதுக்கு இந்த டாபிக் எடுத்தேன்னா, இன்றைக்கி சம்டைம் பேக் ஐ வாஸ் ரெஃபரிங் அபவுட் இட், பட் வெதர் ஐ கவர்ட் ஃபுல்லி ஆர் நாட் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. பட் இன்றைக்கி திருப்பி அதை பற்றி பேசிங்கிறதுனால எடுத்துருக்கேன். மோகன் குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார் அதை. அதாவது நம்ம பிந்து வரைக்கும் முடிச்சிடுறோம். பிந்துவில் காமேஸ்வரி உட்காந்துட்டுருக்கா. அதாவது இது வந்து லயக்கிரமம், கீழேருந்து மேலே போய் மேலே லயம் ஆகிடுது. சிருஷ்டிக்கிரமம் வந்து மேலேருந்து கீழே வரா மாதிரி. ஸோ இந்த லயமான பிறகு அம்பாள் உடனடியாக காட்சி தரதில்லை நமக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு மேலே அருவமாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. பிந்துஸ்தானத்துக்கு மேலே 5 படிக்கட்டு இருக்கா மாதிரி ஒரு மனசில் ஒரு பாவனை பண்ணிக்கிறோம். நான் திரும்பி சொல்கிறேன், நவ ஆபரணம் முடிஞ்சு அதை இந்த திரைலோக்கிய மோகத்தை ஆரம்பித்து சர்வானந்தமய சக்கரம் வரும்போது இந்த பிந்துஸ்தானம் தான், அதான் சர்வானந்தமயா. அதுக்கப்புறமா 5 ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது வந்து cannot see, அது வந்து விஷுவலைஸ் தான் பண்ண முடியும். நம்ம இது பண்ண முடியாது. நம்ம வந்து மனசில் உள்வாங்கிக்கணும். அங்கே வந்து 5 படிக்கட்டு இருக்குது. 5 படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் 5 தேவதைகள் இருக்கா. அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மெயினாக நீங்கள் எடுத்த டாபிக் அதான். முதல்ல படிக்கட்டில் இருக்குது 5 லக்ஷ்மி. லக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, மகாலட்சுமி, திரிசக்தி லக்ஷ்மி, சாம்ராஜ்ய லக்ஷ்மி. இந்த 5 பேர் அவா. அது வந்து முதல் ஸ்டெப்பில் இருக்காவா. பஞ்சலக்ஷ்மாம்பா அப்படி பேர். அடுத்தது 2வது ஸ்டெப்பு பஞ்சகோசாம்பா. ஸ்ரீவித்யா, பரஞ்சோதி, பராநிஷ்கலா, அஜபா, மாத்ருகா. ஸ்ரீவித்யா, பரஞ்சோதி, பராநிஷ்கலா, அஜபா, மாத்ருகா. இவ வந்து 5 கோஷங்கள், பஞ்சகோசாம்பா. 3வது படிக்கட்டு 5 கல்பலதா. பஞ்ச கல்பலதா தேவதை அவ யாருன்னா ஸ்ரீவித்யா, துவரிதா, பாரிஜாதேஸ்வரி, குமாரி, திரிபுரா, பஞ்சபாணேஸ்வரி. இவ 5 பேர். அவள் கல்பலதா. கல்பலதான கற்பக கொடிகள் அவள். அது 4வது ஸ்டெப்பு. இங்கே 5 பேர். 5 காமதுகா தேவிகள். ஸ்ரீவித்யா, அமிர்த பீடேஸ்வரி, சுதாசுகா, அமிர்தேஸ்வரி, அன்னபூர்ணி. இவ வந்து 5 காமதுகா தேவிகள். காமதுகா தேவி சிவா. ஸ்ரீவித்யா, அமிர்த பீடேஸ்வரி, சுதாசுகா, அமிர்தேஸ்வரி, அன்னபூர்ணி. அடுத்து 5வது படிக்கட்டு பஞ்சரத்னாம்பா. யாருன்னா ஸ்ரீவித்யா, சித்தலக்ஷ்மி, ராஜமாதங்கீஸ்வரி, புவனேஸ்வரி, வாராகி. இந்த பஞ்சரத்னாம்பாவா. அகெயின் ஐ ரிப்பீட். ஸ்ரீவித்யா, சித்தலக்ஷ்மி, ராஜமாதங்கீஸ்வரி, புவனேஸ்வரி, வாராகி. இவா வந்து அந்த 5 பேர். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஏறி இவா பர்மிஷன் கொடுத்தாதான் மேலேயே போக முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இவா பர்மிஷன்லாம் வாங்கியிருந்தால் மேலே அம்பாள் அலோவ் பண்ணுறா அவள் கிட்ட போகிறதுக்கு. இப்போ 6 தரிசனங்கள் அடுத்தது. இந்த 5 எல்லாம் முடிஞ்சுட்டேன். 5 ஸ்டெப்ஸ் முடிஞ்சாச்சு. 6 தரிசனங்கள் என்னென்ன? பௌத்தம்,
வைதீகம், சைவம், சௌரம், வைஷ்ணவம், சாக்தம். இந்த 6 தர்சனங்கள், 6 ஆதார சக்திகள். கணேசர், பிரம்மா, விஷ்ணு, சதாசிவர், ஜீவேஸ்வர பரமாத்மா. இது 6 ஆதார சக்திகள். அடுத்து ஆம்நாய சக்திகள். உன்மாதினி, மோதினி, குஞ்சிகா, காளிகா, வித்யேஸ்வரி, அனுத்த சங்கரி. இவ்வளோ பேர் இருக்கா ஆம்நாய சக்தி. உன்மாதினி, மோதினி, குஞ்சிகா, காளிகா, வித்யேஸ்வரி, அனுத்த சாங்கரி. இவ்வளோ பேரையும் தாண்டினால்தான் அம்பிகையை காண முடியும். 7, 8, 9 சம்ஹார சக்கரங்கள். இந்த உலகம் 5 பூதங்களை பஞ்ச பௌதீகம். பஞ்சபௌதீகம் பஞ்சகரமான கொண்டது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஷ, சதாசிவர்களே பஞ்ச பிரம்மாக்கள். ஒவ்வொருவர்களிலும் மற்றவர்களின் அம்சங்கள் அடங்கியுள்ளன. இந்த பஞ்ச பிரகிருதி பஞ்சிகான்னு பேர். இந்த பஞ்சிகால பூஜிப்பினாலே எல்லா இஷ்டங்களையும் நிறைவேறுகின்றன சொல்கிறது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆரோக்கிய ஒன்றுனா யார்? கோஷாம்பா. 5 கோஷாம்பா சொன்னா இல்லையா? ஸ்ரீவித்யா, பரஞ்சோதி, பரா, நிஷ்கலா, அஜபா, மாத்ருக்கா. ஆரோக்கிய வேணுனா கோஷாம்பா. ஐஸ்வர்ய வேணுனா யாருன்னா லக்ஷ்மியாம்பா. யார்? லக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, மகாலட்சுமி, திரிசக்தி லக்ஷ்மி, சாம்ராஜ் லக்ஷ்மி. இப்போ 5 பேர். இஷ்டப்பட்டதை பெறுவது கற்பக விருஷம், கல்பலதாம்பா. இது கற்பக விருஷம் தான் கல்பலதாம்பா. காமதேனு என்னது? காமதுகாம்பா. யாருப்பா? கல்பலதா ஸ்ரீவித்யா, துவரிதா, பாரிஜாதேஸ்வரி, குமாரி, திரிபுரா, பஞ்சபாணேஸ்வரி. இவா கல்பலதா, பஞ்ச கல்பலதாவா. அடுத்து பஞ்ச காமதுகாம்பான்றது யார்? ஸ்ரீவித்யா, அமிர்த பீடேஸ்வரி, சுதாசுகா, அமிர்தேஸ்வரி, அன்னபூரணி. இது காமதேனுவா, காமதுகாம்பா. அது சிந்தாமணி. சிந்தாமணினா எல்லாத்தையும் கொடுத்துருது. ரத்னாம்பா, அதான் பஞ்ச ரத்னாம்பா. யாருவா? ஸ்ரீவித்யா, சித்தலட்சுமி, ராஜமாதங்கீஸ்வரி, புவனேஸ்வரி, வாராகி. இந்த 5 பேர் ரத்னாம்பான், பஞ்ச ரத்னாம்பான் பேர். இந்த 5 படிக்கட்டில் இவாள்லாம் இருக்கா வரிசையாக. ஒவ்வொரு படிக்கட்டிலையும் 5 பேர். ஸோ இவர்கள் எல்லோரும் இகலோக ஐஸ்வர்யங்களை தருபவர்கள். ஷாமளா புத்தி தத்துவத்தையும் வாராகிய ஆத்ம சைதன்யத்தையும் அல்பவள். இவளை கொண்டு ஆத்ம சாட்சாத்காரம் பெற வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பூஜை பண்ணுறோம், காமிய பூஜையாக பண்ணுறோம். அதுக்காக சௌபாகிய பஞ்சதசி கற்றுக்கணும்னு சொல்கிறது. ஓமை ஹ்ரீம் சீமை கைகே லகரீம் கிளி மசக்கலகரி சக்கலகரின்றது சௌபாகிய பஞ்சதசி. சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் சொன்னால் கூட இந்த வாளுக்கு இந்த 5 படிக்கட்டில் இருக்கிற வாளுக்கு பூஜை பண்ண பிறகு தான் ஃபைனலி அம்பாள் இஸ் அலோவிங் அஸ் டு ரீச் ஹர். அதை பற்றி தெரியணும். அதுக்காக தான் எனக்கு எடுத்து அந்த டாப்பிக்கையே. நிறைய பேருக்கு தெரியாது இது. சரி, நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது 70 வயசு ஆகுதுன்னா பாருங்கள், எனக்கு 76 வயசு பிறக்க போகிறது. நான் இப்போ நவாரண பூஜையெல்லாம் பல 25 வருஷம் பண்ணிதான் கூட இப்போ இந்த டீட்டெயிலாக போக வேண்டியது ஆஃப்டர் 70 இயர்ஸும் போக வேண்டியிருக்கு. இப்போ ஐ எம் வெரி ஹாப்பி டு நோட் தட் சின்ன வயசில் சின்ன பசங்கள்லாம் எல்லாம் கற்றுக்கணும் ஆசைப்பட்றா. அந்த 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 வயசெல்லாம் எனக்கு ஒரு இடமும் தெரியாது. தத்தி ஆக்சுவலாக நான் இப்போ எல்லா கேஸ்ட்லேயும் கேஸ்ட் கிரீடுன்னு சொல்கிறேன்னே. என்னுடைய ஆப்னார்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஸ்டான்ச் முஸ்லீம் ஃபேமிலி. அவன் எவ்வளோ தெரிஞ்சது. கொசோவான்னு ஒரு கண்ட்ரி, ரொம்ப யூரோப்பில் ரொம்ப கஷ்டமான கண்ட்ரி அது. ரொம்ப நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலை சொல்லப்படுறது. அந்த கண்ட்ரியில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நித்தியப்படியே என்ன
என்னை அடிக்கடி டவுட் கேட்குற பையன் அவன் தான். பையன் சொல்கிறான் 40 வயசா பிறந்தவனுக்கு பிரம்மச்சாரி. பட் எனக்கு அதான் ஆச்சரியம் பண்ணுவேன். அம்பாள் வந்து எப்படி எப்படி மனசில் மனசுல எல்லாம் பூந்து விளையாடுறாண்டு. இன்னைக்கு கூட ஸ்ரீராம் நங்கந்தூர் பையன் போட்டிருந்தான். நான் வந்து பிராமின் மாமா, எனக்கு அடுத்து தாராளம் பிராமின் என்ன கிடையாதுப்பா, இன்ட்ரெஸ்ட் ஒன்லி கவுண்ட்ஸு. எனக்கு வந்து உனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, மனசு யாருக்கு லயப்படுறதோ அவளை குருவாச்சுக்குங்கோ அப்படின்னு. அவள் சபரியும் ஒரு பெண்மணி அவள் அது கும்பகோணத்தில் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இது உங்களுக்கு இதெல்லாம் பஞ்சதசியெல்லாம் நல்லா சொல்கிறேன் மாமா, நீங்கள் எடுத்து வைக்க முடியுமான்னா. நீங்கள் யார்கிட்ட முதல்ல வாங்கினோமோ இல்லை புதுக்கோட்டை வாட்டை வாங்கியிருக்கோண்ணா, அதெல்லாம் மாற்றக்கூடாதுமா. அதெல்லாம் அதாவது குருவை ஒரு தடவை நம்ம எடுத்து வரிச்சிட்டோன்னா அவர்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். நான் மந்திரம் சொல்லி தரது ஒன்றும் இல்லை, குரு பரம்பரையை மாற்றாதம்மா நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து ஒரு குரு பரம்பரை இணையிறதுன்னு ஒரு பெரிய புண்ணியம் அது. அதுமாதிரி டக்குன்னு மாற்றணுன்றதுன்னா கஷ்டம் அது. நான் அதில் வந்து நான் பர்மிட் பண்ணுறது கிடையாது, நான் என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. அது இடம் அது கற்றுக்கிறப்பா என்னை உருவாடுத்துக்கிறவா மட்டும்தான் நான் சொல்லி தருவேன். நான் ஜென்ரலாக கேட்குறவங்களுக்கு சொல்லுவேன். பட் வந்து அங்கே சேர்த்துல ஒரு காலம் வச்சக்கூடாது, தப்பு அது. ஸோ இந்த இது பண்ணும்போது இந்த 5 ஸ்டெப்ஸு தெரியணும். பஞ்சலக்ஷ்மியாம்ப, பஞ்ச கோஷாம்ப, பஞ்ச கல்பலதாம்ப, பஞ்ச காமுத்காம்ப, பஞ்ச ரத்னாம்பா. இந்த 5 ஸ்டெப்பில் இருக்கிற 5 தேவதைகளோட பேர் ஒவ்வொன்றுத்தையும் 5 பேர் 25 பேர் அவள். ஸோ இவாளெல்லாம் கடந்து தான் வந்து இந்த தரிசனங்கள் ஆன பிறகு அம்பாளை நெருங்கிறதுக்கு அம்பாளே நம்மளை அலோவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்ரீவித்யாம். இதை வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் மை த வியூவர்ஸ். சில பேர் வந்து நான் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறா. ஸோ அவளுக்காக அது வந்து நான் சொன்னேன் இந்த சப்ஜெக்ட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி மேலூர்லாம் வாங்கும்போது நான் பார்த்து வாங்குங்க. அவசரப்பட்டு இங்கே பண்ண கடையில் போய் போண்டா பஜ்ஜி வாங்குற மாதிரி கிடையாது. அதெல்லாம் பார்த்து நல்ல நாள் பார்த்து இது பண்ணி அதுக்கு நல்ல கணக்குகள்லாம் தப்பு இருக்கக்கூடாது, அதில் டேமேஜஸ் இருக்கக்கூடாது. பாருங்க, அதெல்லாம் 43 முக்கோணங்கள் இருக்கணும். அதில் 14 வெளி 10 உள் 10, 14 10 24 10 34 8 8 42 மேலே ஒரு கோணம். சரி, 43 கோணங்கள். பிந்துஸ்தானம் தனி. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கா, கணக்கு பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். அதுதான் இத்தினோடு வாங்கிடலாம் வச்சுருந்தா வேஸ்ட்டு. அதே மாதிரி சில பேர் இதெல்லாம் ஸ்படிகத்திலலாம் வாங்குறேன். ஸ்படிகத்திலாம் நம்ம கிளாரிட்டி வராது. ஸ்படிகம் அதே மாதிரி மரகத்தில் வாங்குறேன்னா சொல்கிறேன். பஞ்சலோகம் மாரி தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, என்ன இது இருந்தாலும் சரியாக வராது. இதையும் ஞாபகம் வச்சுருங்க. இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லைன்னா ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் தேவதை வந்து அதில் வந்து உட்காருவோம். அவ்வளோதான். ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்டு அண்ட் ட்ரை டு டூ த சிரத்தையோட பூஜை பண்ணுங்க. எல்லா லலிதா சாதனாவும் மனப்பாடம் பண்ணும். அபோல் இதில் வெப்சைட்டில் வர கிருத்திகா விஸ்வநாதன் பாடின இது வேறு அப்லோட் ஆகிடுது. வைஷ்ணவி கௌரி சங்கர் முதலெல்லாம் பாடியிருக்கா, அதுவும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். அது ஆகிடுத்துன்னா வந்து யூ கேன் சி இந்த வெப்சைட்டு ஹவு டு சிந்தூரான ஒரு தியான ஸ்லோகம் தான், ஹவு டு ப்ரொனவுன்ஸ் வேறு இருக்குது, அதை பார்த்துங்க. அதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.